இன்னைக்கு நம்ம சிபிஆர் கார்டியோ பல்மனரி ரிசஸ்டேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது சுயநினைவிலிருந்து கார்டியாக் அரெஸ்ட் ஆனவங்கள எப்படி காப்பாற்றுறதுங்கிறத ஒரு சிறிய விளக்கம் கொடுக்க போகிறோம். ஒருத்தவங்க ஒரு ரோட்லையோ வேற எந்த ஒரு பார்க்லையோ திடீர்னு கீழே விழுந்துட்டாங்கன்னா நீங்கள் போய் முதல்ல அவங்கள தட்டி பார்க்கணும். அவங்களுக்கு முதல்ல சுயநினைவு இருக்கா இல்லை வேற ஏதாவது காரணத்தினால மயக்கமாக இருக்காங்கன்னு பார்க்கணும். அவங்க முழிக்கல அப்படின்னா அடுத்தது இங்கே கழுத்துக்கிட்ட உள்ள பல்ஸை பார்க்கணும். பல்ஸ் துடிக்குதா துடிக்கலன்னு பார்க்கணும். பல்ஸ் துடிச்சா சாதாரண மயக்கம் தான். பல்ஸ் துடிக்கலைன்னா அடுத்தது உடனடியாக நீங்கள் யாரையாவது உதவிக்கு கூப்பிடணும். ஏன்னா ஒருத்தரால இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம். உதவிக்கு கூப்பிட்டுட்டு அடுத்தது நீங்கள் டைரெக்டாக சிபிஆரை ஆரம்பிச்சிடணும். சிபிஆர் எப்படி பண்ணணும்னா உங்கள் கையை இப்படி வச்சுக்கிட்டு இந்த கையை இப்படி கோத்துக்கிட்டு இந்த பகுதி இந்த நெஞ்சு எலும்பு நடு எலும்போட கீழ்ப்பகுதியில் படுற மாதிரி வச்சுக்கிட்டு இப்படி அழுத்தணும். அழுத்துறது ஒரு நிமிஷத்துக்கு மொத்தம் 120 தடவை வர அளவுக்கு அழுத்தணும். நல்ல வேகமா அழுத்தணும். இந்த அழுத்துறது பாதி அளவுக்கு செஸ்ட் உள்ள கம்ப்ரெஷன் ஆகிற அளவுக்கு அழுத்தணும். அடுத்தது ஒரு 30 கம்ப்ரெஷன் கொடுத்த பிறகு வாயை திறந்து 2 மூச்சு கொடுக்கணும். இதே மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்க சிபிஆர் பண்றவங்கள மாத்திக்கணும். இது இந்த ஆம்புலன்ஸ் நம்மளுக்கு வர வரைக்கும் நம்மளுக்கு இந்த சிபிஆர் தொடர்ந்து இருந்தோம்னா அடுத்தது ஆம்புலன்ஸ் வரவங்க அடுத்தது டேக் ஓவர் பண்ணி பார்த்துக்குவாங்க. நன்றி.